Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing E.E. Cummings, the Cambridge Ladies. Okay, so who is E.E. Cummings and what type of poem is Cambridge Ladies அப்படின்னு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். சரி, E.E. Cummings அப்படின்னு சொல்லப்படுவ கூடிய இந்த எழுத்தாளருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா, அவருடைய முழு பெயர் எட்வர்ட் எஸ்லின் Cummings. He lived between 1894 to 1962. அப்ப இவர் என்ன மாதிரி ரைட்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நமக்கு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, he was a modernist writer known for his innovation and known for his individualism. இவர் ஒரு மாடர்னிஸ்ட் ரைட்டர், அந்த மாடர்னிசம் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷன்ல வர்றாரு. அப்ப இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ரொம்ப அப்படியே இன்னோவேட்டிவா இருப்பாரு. அதே நேரத்துல இண்டிவிஜுவலிசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவராக இருந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் போயட், ஆல்சோ அ பெயிண்டர், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் பிளேரைட். Okay, he experimented with the usage of language, form and typography. நீங்க இங்க நான் வந்து எல்லாமே அவருடைய நேம் பிகின் ஆகிறது கேபிட்டல் இ கொடுத்திருந்தேன். ஆனா நீங்க நிறைய புக்ஸ்ல வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, he normally wrote his name without any full stop, கமாலாம் இல்லாம இ, ஸ்மால் இ, டாட் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு ஸ்மால் இ டேஷ், அப்புறம் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் ரூல், கன்வென்ஷன். அப்ப அந்த கன்வென்ஷனை பிரேக் பண்ணி எப்படி பண்ணுவாரு, கும்மிங் இன் ஸ்மால் சி. அப்ப டைட்டில் வந்து இட் இஸ் கிவன் இன் ஸ்டைலிஸ்டிக் கைட் ஆஃப் ரைட்டிங் தட் த டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்னு வரும் பொழுது த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல். அங்க பிகினிங்ல மட்டும் த வந்து அந்த டல டி வந்து கேபிட்டல் பண்ணணும்னு கேபிட்டலைசேஷன் ரூல் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாரு, அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா, அந்த டீக்கு பதிலாக ஸ்மால் டி, கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அந்த வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி போடணும், கேபிட்டல் லெட்டர் போடணும். இவரு ஸ்மால் லெட்டர் போடுவாரு, கேபிட்டல் எல்லுக்கு பதிலாக ஸ்மால் எல். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண ஒரு ரைட்டர் தான் E.E. Cummings. Is the information clear, teachers? He was associated with modernist movement. He was associated with modernist movement. சரி, எங்க பிறந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was born on October 1849 in Cambridge, Massachusetts. கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடம் மசாச்சூசெட் என்ற மாகாணத்தில் பிறந்தார். அண்ட் இவர் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவா, இன்குசிட்டிவாக இருந்தார், ரொம்ப இன்டலெக்சுவலா இருந்தார். இவருடைய ஃபாதர் யாரு அப்படின்னா, his father was a Harvard professor and was a Unitarian minister. ஒரு சபையினுடைய மினிஸ்டராகவும் இருந்தாரு, அவரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராகவும் இருந்தாரு. அப்ப தந்தை போல இவரும் என்ன பண்ணாரு, he went to the university and he got BA in 1915 and an MA in 1916 from Harvard University. அப்படியே இவர் என்ன பண்றாரு, அப்படியே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அப்படியே இன்டெலெக்சுவல் ஃபோரம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது he was exposed to avant-garde artistic and literary movements of his time. Avant-garde அப்படின்னா radical movement, அதாவது ட்ரெண்ட் செட்டிங் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது பொயட்ரியா இருக்கட்டும், அல்லது ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கட்டும், அல்லது லிட்ரேச்சர்ல இருக்கட்டும், டிராமால இருக்கட்டும், அவங்க ஒரு புதிய பாதை வகுக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி குரூப்ஸ்ல இவரும் என்ன பண்ணார், இருந்தார். அது அந்த குரூப்ஸ் வந்து இவங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சரி, எந்த குரூப் சார் இவர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, the French symbolism affected him and modernism also affected him. Is the information clear, teachers? அப்ப இவர் எந்த ஸ்கூலோட ரொம்ப க்ளோஸ்ல அசோசியேட்டட்னா, மாடர்னிசம் பிளஸ் பிரெஞ்சு சிம்பலிசம், ரைட். அதே நேரத்துல வேர்ல்டு வார் 1 என்பது இவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வேர்ல்டு வார் 1 டைம்ல he was a volunteer as an ambulance driver in France. பிரான்ஸ் நாட்டுல ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தார். and he was arrested by the French authority on suspicion of espionage. Suspicion அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, இவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஒரு அமெரிக்கர், ஆனா பிரெஞ்சு நாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு,
ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தார். அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன நினைச்சு, அமெரிக்கன் கவர்மெண்டினுடைய உளவு வேலை பேர் பார்க்கக்கூடியவர்னு சொல்லிட்டு இவரை தூக்கி டிடென்ஷன் கேம்ப்ல போட்டாங்க. ரைட். அப்போ அவரு அந்த வார் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணார்னா ஒரு ப்ரோஸ் மெமோயர் கொண்டு வந்தார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரோஸ் மெமோயர்? மெமோயர் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பயோகிராஃபி. அதுல சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட்ஸை பத்தி பேசுவாங்க. அப்ப இவரு என்ன பண்ணார், தன்னுடைய வார் டைம்ல அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். இட் இஸ் செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ப்ரோஸ் மெமோயர். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the title of the book is The Enormous Room. The world is an enormous room. And in the enormous room குள்ளார ஃப்ரீடம் கொடுக்காம இருப்பதற்கு இந்த அத்தாரிட்டேரியன்ஸ் யாரு? டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட், அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். இது என்னுடைய இடம்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் என்ன சொன்னார், the world is an enormous room where everybody has space. எல்லாருக்குமே வாழ்வதற்கு உரிமை இருக்கு. கூடாது, இங்க இருக்கக்கூடாது, நீங்க இந்த நாட்டுல வெளிநாட்டுக்காரங்க இருக்கக்கூடாது, எல்லாம் உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த இவர் ஒத்துக்க மாட்டாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப இவருடைய ஒர்க்ல வாட் இஸ் த மேஜர் தீம், thematic preoccupation பாத்தீங்கன்னா, his major theme was individual freedom. அடுத்தது non-conformity. If the rules are suffocating people, better don't follow the rules ன்னு சொல்லக்கூடியவர். அதே நேரத்துல he had a deep distrust for bureaucracy. bureaucracy அப்படின்னா அத்தாரிட்டேரியன் ரெஜிமுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். Is the information clear? நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. அதுல இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த போயம் இருக்குல்ல, என்ன போயம்? த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். தீன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அது தப்பாயிடும். த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் எந்த வால்யூம்ல வந்துச்சு, எந்த வால்யூம்ல அப்பியர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் அப்பியர்ட் இன் த போயட்ரி கலெக்ஷன் கால் Tulips and Chimneys, which was published in 1923. அதற்கப்புறம் இந்த வால்யூம்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஸ்டைலிஸ்டிக் ஃபீச்சர். ஸ்டைலிஸ்டிக்னா எழுதும் முறை. என்ன ஸ்டைலிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னா, அன்கன்வென்ஷனல் சின்டாக்ஸ். கமா ஃபுல் ஸ்டாப் போற இடத்துல கமா ஃபுல் ஸ்டாப் போட மாட்டாரு. அதே நேரத்துல எங்கெல்லாம் பங்க்சுவேஷன் மார்க் பயன்படுத்தக்கூடாது அந்த இடத்துல பங்க்சுவேஷன் மார்க் போட்டிருப்பாரு. அப்புறம் அந்த போயம் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு பர்டிகுலர் விஷுவல் ஸ்டைல் கிடைக்கணும் அப்படின்னு, அது இமேஜிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அப்படின்னா இப்போ நீங்க ஐஸ்கிரீம் பத்தி போயம் எழுதணும்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயாம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸ், அப்புறம் ஸ்டான்ஸா ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவாங்க. அது குவாட்ரைனா இருக்கலாம், ட்ரிப்ளெட்டா இருக்கலாம், அல்லது ஐயாம்பிக் பென்டாமீட்டர் அந்த மாதிரி ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்ஸாமீட்டர் செப்டாமீட்டர்லாம் போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பர்டிகுலர் கன்வென்ஷனல் ஃபார்ம் போடாம ஒரு ஐஸ்கிரீமை பத்தி போயம் எழுதுனா ஐஸ்கிரீம் மாதிரியே அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட், அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் 2 வேர்ட், அடுத்தது 3 வேர்ட், அடுத்தது 4 வேர்ட், 5 வேர்ட், 4 வேர்ட் அப்படின்னு ஒரே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமுக்கான ஒரு வெசல் இருக்கணும்னா அந்த வெசலுடைய ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்புல வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப அதிகமா இன்வென்டிவ் விஷுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இவர் இந்த பர்டிகுலர் வால்யூம்ல செஞ்சு இருக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹி இஸ் அ ஸ்டைலிஸ்ட். அதற்கப்புறம் பாத்தீங்க, அவர் எழுதின போயம்லாம் டைட்டிலே பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன போயம் அப்படின்னா, அண்ட் அப்படின்னு ஒரு போயம் எழுதினார். அது எப்படி எழுதினார், எப்படி பிரசன்ட் பண்ணாரு, அண்ட் சிம்பிள் போட்டு வச்சிருந்தார். அண்ட் சிம்பிள் தான் அந்த போயமுக்கு டைட்டிலே. அடுத்தது விவா, விஐவிஏ அப்படின்னு போறோம்னு வச்சுங்களேன், வைவான்னு சொல்லலாம், விவான்னு சொல்லலாம். இது விவானே எடுத்துக்கோங்களே, விவான ஸ்ட்ரென்த். நார்மலா என்ன பண்ணுவோம், கேபிட்டலைசேஷன் ஷுட் பி டன் ஒன்லி இன் த பிகினிங் ஆஃப் அ வேர்ட். ஆனா இவர் என்ன பண்ணாரு, விஐ போட்டு திருப்பியும் கேபிட்டல் வி போட்டாரு. அதுக்கப்புறம் யூ ஃபைண்ட் சேஃபி அப்படின்னு ஒரு கலெக்ஷன். ரொம்ப ரேரான டைட்டில்லாம் இருக்கு. அப்ப ரொம்ப லிங்குவிஸ்டிக் இன்னோவேஷன்ஸ் அதிகம் எம்ப்ளாய் பண்ண ஒரு ரைட்டர். லிங்குவிஸ்டிக் இன்னோவேஷன் அதிகம் பயன்படுத்திய ஒரு எழுத்தாளர் யாரு?
கமிங்ஸ். அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was playing with language and he was trying to communicate everyday experiences in the most playful way. ரைட். அதற்கப்புறம் கம் டவுன். அதற்கப்புறம் அவருடைய நோட்டபிள் போயம்ஸ் அப்படின்னு பாருங்களேன். போஸ்டமஸ் என்னென்ன ஒர்க்ஸ் அப்படின்னா 1 into 1 அப்படின்னு ஒரு போயத்துக்கு டைட்டில் வச்சிருந்தார். அப்புறம் டாம் பேலட், பேலட்னு எழுதணும், பேலட்னு போட்டிருக்கிறார். அப்புறம் போஸ்டமஸா அவருடைய எல்லா போயத்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா இட் வாஸ் பப்ளிஷ். எந்த இயர்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆல் ஹிஸ் போயம்ஸ் nearly 2900 were published in complete poems 1904 to 1962, and this volume was published in 1969. அதுக்கப்புறம் இவர் ஹார்வர்ட்ல லெக்சர்லாம் கொடுத்திருக்கிறார். அவருடைய லெக்சர் சீரீஸ் was published as, அவருடைய லெக்சர் சீரீஸ் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணிருக்காருன்னு பாருங்களேன். டைட்டில் ஓகே, I 6 non-lectures. I வந்து ஸ்மால் I கோலன் 6 அந்த 6 நான் அந்த நான் லெக்சர்னு பிரிச்சிருக்கேன். அது ஒரே வேர்டா போட்டிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்த பெருமகனார் யாரு? E.E. Cummings. And இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, he is famous for his usage of lower letters. லோவர் கேஸ் ரொம்ப அதிகமா பயன்படுத்தியவர். அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாம் மாத்தினா என்ன சார் பிரச்சனை, லோவர் கேஸ்ல விடுங்க சார் அப்படின்ட்டார். So he was playing with language. Okay, in the play with language was not deliberate. Sorry, was not arbitrary. சும்மா playful எல்லாம் செய்யல. அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா தான் செஞ்சிருக்காரு. Is the information clear, teachers? அப்ப இவருடைய ஸ்டைல் என்ன ஸ்டைல் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ஸ்டைல். Complex style of writing, but the ideas that were communicated were simple and heartfelt emotion. Right. அதற்கப்புறம் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ல ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னா, the satirical edge. இவர் வந்து சட்டைரிஸ்ட் குரூப்ல தான் வர்றாரு. சட்டையர் அப்படின்னா mocking at as somebody or somebody's action. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, in almost all his poems he was mocking at politicians, materialism and blind obedience to social norm. அவர் வந்து politicians என்ன பண்ணாரு, சாட்டையால் வெளுத்தெடுத்தாரு. அப்புறம் மெட்டீரியலிசம், பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து சாடினார். அதுக்கப்புறம் சோசியல் நார்ம்ஸை அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது, ரூல்ஸ் இருக்கு சார் அப்படின்னு கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றத இவர் வன்மையாக கண்டித்தார். இவர் எப்ப சார் இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he died on September 3, 1962. Is the information clear, teachers? Now coming to the publication and the significance and the background detail of the poem. அதையும் சேர்த்து முடிப்போம் இந்த செஷன்ல. When was this poem published? In which collection it appeared? அப்படின்னு கேட்டாங்க. எந்த கலெக்ஷன் இது அப்பியர் ஆச்சு? எந்த கலெக்ஷன்? Tulips and Chimneys. அந்த ஆன்சர் சொல்லும்போது அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த போயம் அவருடைய போயட்ரி கலெக்ஷனான டியூலிப்ஸ் அண்ட் சிம்னீஸ் என்ற அந்த கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆச்சு. அந்த கலெக்ஷனுடைய பப்ளிகேஷன் டேட் வந்து, பப்ளிகேஷன் இயர் வந்து 1920. அப்ப இந்த போயத்துக்கு இண்டிவிஜுவல் பப்ளிகேஷன் டேட் இல்லை, ஒரு கலெக்ஷன்ல இருப்பதனால அந்த கலெக்ஷனோட டேட்டை தான் நம்ம கேட்பாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த போயமும் எந்த ஸ்கூல்ல வரப்போகுது, ஸ்கூல் ஆஃப் போயட்ரியில, மாடர்ன் ஸ்கூல் ஆஃப் போயட்ரியில வரப்போகுது. அண்ட் இதனுடைய டோன் என்ன, சட்டைரிக்கல் டோன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சோஷியல் சட்டையர். என்ன டைப் ஆஃப் சட்டையர்னு கேட்டாங்கன்னா, சோஷியல் சட்டையர். ஏன் சார் சோஷியல் சட்டையர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த போயத்துல த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்படிங்கும்போது, கேம்பிரிட்ஜ் அப்படிங்கும்போது த சோ கால்ட் எலைட் குரூப். அப்ப அந்த எலைட் குரூப் அவங்களுடைய பிஹேவியரை, அவங்களுடைய வெளிவேடத்தனமான வாழ்க்கையை, அவங்களுடைய ப்ரிட்டென்ஷனை, அவங்களுடைய ஹிப்போக்ரிட்டிக்கல் பிஹேவியரை இந்த போயத்துல வறுத்து எடுக்க போறார்.
நம்ம சும்மா அந்த நம்ம யூடியூப் லாங்குவேஜ் சொன்னா வறுத்தெடுத்தல். வறுத்தெடுக்க போறாரு. யாரை வறுத்தெடுக்க போறாரு? த எலைட் கிளாஸ் ஆஃப் பீப்புள், த அப்பர் கிளாஸ் அமெரிக்கன்ஸ வறுத்தெடுக்க போறாரு. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Now, coming to the overview of the poem. இந்த போயம் வந்து ஆக்சுவலா ஒன்லி 20 லைன்ஸ் தான் இருக்கு. இந்த போயத்துல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம ரைட்டர் இந்த அஃப்ளூவென்ட் விமன் ஆஃப் கேம்பிரிட்ஜ் மசாச்சூசெட்ஸ என்ன பண்றாரு? பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கிறார். இவங்கெல்லாம் பயங்கரமா அப்பர் கிளாஸ் மிடில் பீப்புள், அப்பர் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, they be highly fashionable, pretending to be great but not really great. They follow all societal norms, but they are not really great. அவங்களுக்கு டெப்த் இல்ல, ஆழம் இல்ல. They are only superficial. Superficially they are great and they lack independent thought. They are only parrots of the society. இந்த சமுதாயம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்பவர்களா இருப்பாங்க. ஆனா உண்மையாகவே அதை வச்சு அதை அந்த ஐடியாஸை கன்வின்ஸ் ஆகி நீங்க அதை வந்து ப்ரொபகேட் பண்ணீங்கன்னா யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன்டலெக்ட். ஆனா சமூகம் சொல்லிருச்சு, நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். தலையில இவ்வளவு பெரிய தொப்பி வச்சிருக்கணும். ஏன் தொப்பி வச்சிருக்கணும்? இது அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க இப்படி தொப்பி வச்சிருக்காங்க சார், அதனால நான் வைக்கிறேன். தொப்பி வைக்கிறதுனால என்னையா பெருசா வர? இந்த மாதிரி பர்டிகுலர் ட்ரெஸ் பண்ணா தான் நான் வந்து இந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால இந்த சொசைட்டி என்ன இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நானும் இதை தான் போடுவேன். பாருங்களேன், பெரிய ஆட்களுக்கே அந்த மாதிரி சோதனைகள்லாம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து அவர் வச்சிருந்த முடியை வந்து திருத்தம் செய்ய வேண்டும் என்று நிறைய ப்ரெஷர் இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் திருத்தம் பண்ணல. ஏன்? அந்த முடியினால என்னையா, நான் என்ன பொசிஷனுக்கு போறேன் அப்படிங்கிறது என்னுடைய முடியினால இல்ல. இந்த முடிக்கு உள்ளார இருக்குல்ல, மண்டைக்குள்ளார பிரெயின், அதுல நான் எப்படி என்ன செய்ய போறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னா செய்ய போலையா? நீ என்ன ட்ரெஸ் போட்டாதான் என்ன? காந்தி வந்து போடலையா? காந்தி அரை நிர்வாண ஆடையை அறிந்த ஒரு மனிதன். அவரை என்ன சொல்லுவாங்க? ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர்னு சொன்னாங்க. ஆனா அவர் தான் இந்தியாவோட விடுதலைக்கு மூளைக்கல்லாக இருந்தவர். நாட் டு லீவ் அலோன் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். அவரும் இருக்கு. அப்ப இந்த போயத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, மக்களுடைய வெளிவேடத்தனம், சூப்பர்ஃபிஷியாலிட்டி, அந்த லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ட் தாட்டை இவர் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கிறாரு. அப்ப சட்டையர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு எலமெண்ட்டும் கூட சேர்ந்து வரும். என்ன? ஐரணி. புகழ்வதை போல் இகழ்வதும், இகழ்வதை போல் புகழ்வதும். அப்ப வாட் அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வருது? டைட்டில் த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்ரிஷியேட் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறாரு? கேம்பிரிட்ஜ் லேடிஸ் இப்படி பிஹேவ் பண்றாங்க. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா, they want to please the society, so they behave in such a way. But the heart of their heart, they are different. They long for something else, but they don't show it out. But for approval, but for recognition, they go with societal norms and societal behavior. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த ஒரு போயத்துல சொல்ல போறார். Is idea clear, teachers? அப்ப கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது, கேம்பிரிட்ஜ் இஸ் an academic space. அது ஒரு கல்வியை சார்ந்த ஒரு இடம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னா அது ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது அதை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் சேர்ந்ததுதான். அமெரிக்கால ஒரு வீடு அப்படின்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு குறைந்தபட்சம் எனக்கு சொன்னாங்க, சிட்டி ஸ்கூலர் தான் கொஞ்சம் இடம். கிராமப்புறத்தெல்லாம் போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையே அட்லீஸ்ட் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஏதாவது டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு சில மாகாணங்கள்ல. அப்ப அதை சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கல்வியை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போவாங்க. அப்ப ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது ஒரு பெரிய கல்வி மனை. அதை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அந்த அகாடமிக் ஸ்பேஸுக்கு சொந்தமானது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாமே அந்த இன்டெலெக்சுவல்ஸா இருப்பாங்க. அப்ப இன்டெலெக்சுவல் பீப்புள் எப்படி என்ன பண்றாங்க? they are endorsing a particular kind of social behavior when they are not convinced about it அப்படின்னு சொல்றதுதான் இந்த poem.
மொத்தம் எத்தனை லைன் டீச்சர்ஸ்? 20 லைன்ஸ். பாருங்களேன், இந்த போயம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கமா ஓப்பனிங்ல கேபிட்டல் டி இருக்காது. லாஸ்ட்ல ஒவ்வொரு 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ்க்கு இடையில ஃபுல் ஸ்டாப்லாம் இருக்கணும். இங்க ஃபுல் ஸ்டாப்லாம் இருக்காது. அப்ப கடைசியில வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க. அதுமே இஏ கம்மிங்ஸ் வச்சாரா இல்லது அந்த பப்ளிஷர் வச்சாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அப்ப ஒரு ஐடியா தொடங்கி கடைசி வரைக்கும் ஒரு போயம் போகுதுன்னா அந்த போயத்துல என்ன டெக்னிக் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஒரு போயம் தொடங்குது, ஒரு 2 லைன் 3 லைன் கழிச்சு 4 லைன் கழிச்சா ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அப்படி இல்லாம ஒரே ஐடியா பிகினிங்ல இருந்து 20வது லைன் வரைக்கும் அப்படியே கனெக்டட் ஐடியாவா போகுதுன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லுவோம். we call it as enjambment. we call it as enjambment. அப்ப அந்த டெக்னிக் இங்க பயன்படுத்தி இருக்கிறாரு. மேஜரா என்ன டெக்னிக் பயன்படுத்தி இருக்கிறாரு? the technique of enjambment. ரைட். அடுத்தது என்ன தீம் அப்படின்னு பார்த்துருவோமே. தீம் பார்த்துட்டு அப்புறம் ஃபார்ம், மீட்டர், அது எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு தகவல் சொல்ல போறேன். ஓகே, இப்போ அப்படி சொல்லிடுவோம். வாட் இஸ் த மேஜர் தீம் அப்படின்னா, த போயம் கிரிட்டிக்ஸ் த வெல் எஜுகேட்டட் விமன் ஆஃப் கேம்பிரிட்ஜ். அவங்கள பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றது தான் இந்த போயம். ஓகே, ஏன் சார் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க நல்லா படிச்சவங்க, பட் தே ரெப்ரசன்ட் a narrow social class which is defined by a lack of depth. அவங்க உள்ள வந்து ஆழம் இல்ல, வெளிவேடத்தனமாக இருக்கிறார்கள், சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறாங்க. ஓகே, நான் எல்லாம் செய்யற மாதிரி செஞ்சுட்டு உள்பக்கம் திருட்டுத்தனம் பண்றாங்க அப்படிங்கிறது. அடுத்தது he is critiquing on the feminine roles and social expectation in America during his time. அமெரிக்கால ஃபீமேல்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்த பெண்மணிகள் எப்படி வந்து இந்த சொசைட்டி அவங்களை எதிர்பார்த்ததோ அந்த போல் நடந்து கொண்டார்கள். அவங்களுக்குன்னு தனியான பர்சனல் அம்பிஷன் இல்ல, அவங்களுக்கு தனி இண்டிவிஜுவாலிட்டி இல்ல. அடுத்தது டியூரிங் E.E. Cummings time women lacked agency and power. ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய வில்ல எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்டு ஏஜென்சி. அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் வில், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா யூ ஆர் அ வெரி பவர்ஃபுல் பர்சன். இல்ல இந்த ஊர் என்ன இப்படி இருக்க சொல்லுதுன்னு இருந்தீங்கன்னா யூ ஆர் அ வீக் இண்டிவிஜுவல். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விமென்லாம் எப்படி இருக்கிறாங்க? they live a passive ornamental and constrained life அப்படின்னு இந்த போயத்துல சொல்ல போறார். அடுத்தது இந்த லேடிஸ் வந்து அந்த சொசைட்டி சொல்ற மாதிரி வாழும்போது what are they going to do? they are going to indulge in very silly social actions and social interaction. சில்லியா, ரொம்ப குழந்தைத்தனமா, சைல்டிஷ் வே, இப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடக்க போறாங்க. இது குழந்தைத்தனம் சார், சில்றத்தனம். அப்படி சில்றத்தனமா இவங்க நடக்க போறாங்க. அதை இவரு கமெண்ட் பண்ண போறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? he is commenting the social ritual as a performance. நிறைய சோஷியல் ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்ல போறாரு. என்னன்னா இந்த சோ கால்டு எலைட் பீப்புள் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருந்தாங்க, அங்க என்னென்ன டீட்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பத்தி இங்க நமக்கு கமெண்ட் பண்ண போறாரு. சரி, வாட் இஸ் த டோன்? த டோன் ஆஃப் த போயம் அப்படின்னா ஆத்தருடைய வாய்ஸ் எப்படி சார் இருக்கு இந்த போயத்துல அப்படின்னா, இட் இஸ் மாக்கிங். மாக் பண்ற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, கிண்டல் பண்ணி சிரிக்கிறார். அதே நேரத்தில் இஸ் ஐரானிக், அப்படியே பாசிட்டிவா சொல்லி நெகட்டிவா நம்ம மீன் பண்ணிக்கணும். அடுத்தது கொஞ்சம் சார்டானிக்கா இருக்க போறாரு. What do you mean by sardonic, teachers? Very very cynical, very very grim. அப்படியே டார்க்கா அவருடைய வாய்ஸ்லயே ஒரு டார்க் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண போறார். அதே நேரத்துல இந்த போயத்துல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அவர் ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. எதுக்காக சார் ரிப்பீட் பண்ணாரு அப்படின்னா, டு மேக் த போயம் ஹியூமரஸ். ஹியூமரஸா தெரியும், ஆனா உள்ள நீங்க இறங்கி அப்படி அலசி பாத்தீங்கன்னா உள்ள அவர் என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி சார், என்ன மூடு சார்? வாட் இஸ் த மூட் ஆஃப் த போயட் வைல் ரைட்டிங் த போயம்? என்ன அப்படின்னா,
he was very much unhappy with the behavior of the ladies. அதனால கொஞ்சம் சோகமா இருக்கும், அதே நேரத்துல கொஞ்சம் அவங்கள பத்தி பாவப்படுறார். Now coming to the form, இந்த போயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு சார்? இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் போயமா, ஒரு ஓடா, ஒரு பேலடா, ஒரு லிமெரிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சார், அந்த மாதிரி ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. The poem is written in free style and some of the lines are short and fragmentary and they are enjambed. சின்ன சின்ன லைன், ஏன் வந்து சின்ன சின்ன லைன் யூஸ் பண்ணியிருந்தாரு? இது ஃப்ரீ வேர்ஸ். ட்ரெடிஷனல் போயத்துல ஒரே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர், அயாம்பிக் ட்ரைமீட்டர், அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர், செப்டாமீட்டர் அப்படின்லாம் போடுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாம நான் எழுதுற மாதிரி எத்தனையாவது சிலபிள் போட்டு எழுதுறேன். ஒரு சிலபிள் வேர்டு, 2 சிலபிள் வேர்டு, 3 சிலபிள் வேர்டு அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி எழுதியிருக்கிறார். இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ரெண்டாவது, இந்த போயத்துல நிறைய இமேஜரி பயன்படுத்தி இருக்கிறாரு ரிகார்டிங் சோசியல் ஆக்டிவிட்டி. இந்த பெண்கள் வந்து எப்படி நடக்கிறாங்க, என்ன செயல் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அதோட நிறைய அனாலஜி இருக்க போகுது. ஓகே, என்ன இமேஜரி எல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, இமேஜரி ரிலேட்டிங் டு ஃப்ளவர், அப்புறம் இமேஜரி ரிலேட்டட் டு வாக்கிங், அப்புறம் இமேஜரி ரிலேட்டட் டு வாய்ஸ் அண்ட் ஸ்பீச். இமேஜரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட் அதெல்லாம் பயன்படுத்த போறாரு. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம போயத்துல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த லாங்குவேஜ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கா அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை சார், ரொம்ப சிம்பிளா பயன்படுத்தி இருக்கிறாரு. எவ்வளவு கம்மியா வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கம்மியா, ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் போடாம ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் போட்டு எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இந்த பெண்களுடைய சில்லி பிஹேவியரை என்ன பண்ணியிருக்கிறாரு, சாட்டையால் அடித்திருக்கிறார். அதனால நீங்க சாட்டை எடுத்துட்டு போய் அடிச்சாருன்னு நீங்க அப்படியே லிட்டரலா எடுத்துக்க கூடாது. he has mocked at their behavior. அவர் சாட்டையால் விளாசினார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிட்டிசைஸ் பண்ணாரு, ரொம்ப போல்டா கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அடுத்தது நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ்லாம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். now we shall break. If you have any questions, you are most welcome.